அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வந்து செகண்ட் கிரேட்ல வர்றாங்க. தலையிலிருந்து வந்தவர்கள் உயர்ந்த ஜாதி, தோல்ல இருந்து வந்தவர்கள் வீரம் நிறைந்த பெரிய பெரிய மீச வைக்க வேண்டிய ஜாதி. வயிற்றிலிருந்து ஒரு கூட்டம் பிறந்தானா, வயிற்றிலிருந்து பிறந்தவங்க வியாபாரம் பண்றவங்க, கால்ல இருந்து பிறந்தவங்க, கால் பாதத்திலிருந்து பிறந்தவங்க கீழ் ஜாதி, கீழே தான் இருக்கணும் என்று கற்பித்திருக்கிறார்கள். அப்ப மனிதனை எப்படி படைச்சாங்களாம்? தலையிலிருந்தும் தோல்ல இருந்தும் அவர்களுடைய வயிற்றிலிருந்தும் காலில் இருந்தும் கடவுள் படைத்ததாக சொல்றாங்க. அதுதான் ஜாதி என்று சொல்றாங்க. ஆனா நம்ம எதை நம்புறோம்? கர்த்தர் தம்முடைய கையிலே நம்ம எடுத்து மண்ணினால் நம்மை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு வைத்து, இதைத்தான் நீங்க நம்புறீங்க. அப்புறம் எப்படி தலையிலிருந்து பிறந்தோங்கிறத நம்புறோம்? எப்படி தோல்ல இருந்து பிறந்தோம் நம்புறோம்? மனுஷருக்கு பாரம்பரியமாய் சொல்லி கொடுத்ததை வைத்து ஜாதி என்ற பிரிவினைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சபைகள்ல அப்படி இருக்கு. நான் பல இடத்துல பார்த்துருக்கிறேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பகுதியில் ஒரு முறை ஒரு சின்ன கிராமத்திற்கு ஒரு தேவாலயம் கட்டப்பட்ட பிரதிஷ்டைக்கு என்னை அழைத்திருந்தாங்க. அந்த சபை பிரிவினுடைய பிஷப் வந்து தலைமை தாங்கி அவர் ரிப்பன் கட் பண்ணுவார். நான் செய்தி கொடுக்கணும். நான் சொல்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் நான் போன இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல தேவாலயம் கட்டி இருக்கிறாங்க. பிஷப் வந்திருக்கிறாங்க. அதில் ரிப்பன் கட் பண்ணி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். நான் தேவ செய்தி கொடுக்கிறேன். சாயந்தரமும் ஒரு கன்வென்ஷனுக்கு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. அந்த ஊரில் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு. மறுபடியும் அதே ஊர்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு. நாங்கள் ஒரு புது தேவாலயம் கட்டியிருக்கிறோம், நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து போன முறை எங்கள் ஊருக்கு வந்தீங்களே அதே மாதிரி வந்து பிரதிஷ்டை விழாவில் நீங்கள் தான் பேசணும் அப்படி சொல்லி அழைத்தார். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கர்த்தர் பாருங்க, எல்லைகளை பெருசாக்கிட்டார் போல. ஒரே ஊரில் இன்னைக்கு 4 சர்ச்சு கட்டுற அளவுக்கு கர்த்தர் எல்லையை பெருசாக்கி, எனக்கு தெரியாது, வெள்ளிந்தியா. நான் நம்பிட்டு போயிட்டேன். போன அந்த ஊரில் அங்கேயும் பிஷப் தான் வருகிறார், ரிப்பன் போட்டு கட் பண்ணுகிறார். ஆனால் பார்த்தேன், போன முறை பார்த்த ஆள்ல ஒருத்தனையும் காணும், அங்கே ஒருத்தரையும் காணும். இதெல்லாம் வேற புது ஆட்களாக இருக்கிறாங்க. சரின்னு பார்த்து அங்கே ஒரு செய்தி கொடுத்துட்டு அன்னைக்கு நாள் சாயந்தரம் ஓய்வில் இருக்கும்போது, போன முறை நான் வந்தபோது அந்த தேவாலயத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் என்னை பார்க்க வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு போகணும். அப்போ நான் கேட்டேன், இங்கே ஒரு ஆலயம் கட்டி பிரதிஷ்டை நடக்குதே, உங்களையெல்லாம் யாரையும் காணுமே பிரதர்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வேற ஒரு ஜாதியினர் கட்டின ஆலயம், நம்ம ஜாதிக்காரங்களுக்கு கட்டின ஆலயம் அது அப்படின்னாங்க. உண்மையிலே இது நான் எதையும் கூட்டி குறைச்சி பேசலை, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன். எனக்கு ஆச்சரியம். நாங்கள் இங்கே வரமாட்டோம், அவங்க இங்கே போக மாட்டோம்.